Next we are going to see anti-Markovnikov's rule. Anti means what? Opposite. That Markovnikov's rule ku opposite paaka porom. It is also called as peroxide effect or Karash addition. Okay, right. Let us see first this one. இங்கே பாருங்கள், addition of HBr to an alkene in the presence of organic peroxide. பெராக்சைடு இல்லாமல் எவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போது பெராக்சைடோட ப்ரெசன்ஸில் it gives anti-Markovnikov's product. Okay, this effect is called peroxide effect. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கின். இப்போ உங்களுக்கு மார்கானிக் ரூல் நல்லா தெரியும் இல்லையா? அப்போது ஹெச்பிஆரில் உள்ள பிஆர் எங்கே ஆட் ஆகும்? லெஸ் ஹைட்ரஜன் உள்ள கார்பனில். ஹெச் எங்கே ஆட் ஆகும்? மோர் ஹைட்ரஜன் உள்ள கார்பனில். அப்போ என்ன ப்ராடக்ட் வரணுன்னாக்கா CH3 CHBr CH3. இதுதான் வந்து மார்கானிக் ரூல் நமக்கு தெரியும். இப்படி ஆன்டி மார்கானிக்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட். அதாவது பிஆர் வந்து இங்கேயும் இந்த ஹெச் வந்து இங்கேயும் ஆட் ஆனால் என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 CH2 CH2Br. அதுதான் ஆன்டி மார்கானிக்ஸ். அது எப்போனாக்கா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு என்ன ஆகும்? திஸ் வில் ஹேப்பன். இங்கே பெராக்சைடு கிடையாது, ப்ளஸ் HBr ப்ளஸ் இங்கேனா ப்ளஸ் HBr இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. திஸ் இஸ் கால்டு பெராக்சைடு. அதாவது O2. இப்போ H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா? H2O2. அதே மாதிரி திஸ் இஸ் அ பெராக்சைடு. and this is called benzoyl peroxide. இது நம்ம முன்னாடியே அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமில் படித்தது தான். இது அங்கே நேம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, நேமோடு இருக்குது. சரியா? ஓகே, இப்போ என்ன ஆகுனாக்கா இது மாதிரி மார்கானிக்ஸ் ரூல் படி வர்ற இந்த ப்ராடக்ட் வராமல் ஆன்டி மார்கானிக்ஸ் ரூல் படி இந்த ப்ராடக்ட் வந்து it will occur in the presence of this peroxide. இதுக்கு பேர் தான் என்னது? peroxide effect. So what is peroxide effect? Alkene reacts with HBr in the presence of peroxide and it gives the anti-Markovnikov's product. Actual product is this one. Okay, anti-Markovnikov's product. இதோடைய மெக்கானிசம் என்ன அப்படின்னாக்கா that is called as a free radical mechanism. Free radical, what is, what is free radical? Free radicalனா ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் பேரா இல்லாமல் ஆட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? ஃப்ரீ ரேடிக்கல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவ், ஷார்ட் லிவ்டு. அது இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கல் கூட சேர்ந்து ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கும். அதுதான் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த மெக்கானிசமை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மெக்கானிசம்னா என்னென்னாக்கா இது ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் அதுதான் என்னது? மெக்கானிசம். ஓகே, இப்போ ஸ்டெப் 1ல் பாருங்கள், த வீக் OO சிங்கிள் பாண்ட் லிங்கேஜ் ஆஃப் பெராக்சைடு. இதுதான் வந்து OO, இதுதான் பெராக்சைடு. C6H5 COO OCO C6H5 இதுதான் பெராக்சைடு. இங்கே OO இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த பாண்ட் வந்து இட் அண்டர்கோஸ் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்னால் என்னது? ஃபிஷனில் படித்தோம். இப்படி க்ளீவ் ஆனதுக்கப்புறம் இந்த பாண்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இதுவும் இன்னொரு எலக்ட்ரானை இதுவும் எடுத்துக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஹோமோலைட்டிக் ஃபிஷன். அந்த மாதிரி ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்கும்போது என்ன ஆகுனாக்கா ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல், ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் ஜென்ரேட் ஆகும். அதில் ஒரு இன்டர்மீடியேட் இது, அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகி ரெண்டு ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே இன்னொரு ரேடிக்கல் கூட சேர்கிறதுக்கு இது ரெடியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். ஸ்டெப் 2, ஏன்னாக்கா இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்குது? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோப்பீன் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். பெராக்சைடில் ஹவு இட் இஸ் ஃபார்ம்டுன்னு பார்த்துட்டோம். விதின் திஸ் பெராக்சைடு ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த பெராக்சைடு வந்து ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் பண்ணுதா இல்லை ஹெச்பிஆர் கூட ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு மிக்சர் இது. ஸோ பெராக்சைட்லேருந்து வர ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுதுனாக்கா த ரேடிக்கல் abstract means it takes a hydrogen from HBr, thus generating bromine radical. அது என்ன பண்ணிடுது? இந்த HBr அதில் ஒரு கோவலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஹெச் ரேடிக்கல் எடுத்துக்குது. அப்போனா ஹெச் வந்து ஒரு எலக்ட்ரானோடு சேர்ந்து வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கா, இது ஒரு ஆட் எலக்ட்ரானை கொண்டு வந்தால் இது C6H6 ரொம்ப சேஃபாக ஆகிடும். ஆனால் புரோமின் என்ன ஆகிடும்? அது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஆகிடும். அந்த புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் ஆச்சுன்னா அது சும்மா இருக்குமானா அது இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கலை தேடும் இல்லையா? ஸோ ஓகே, த புரோமின் ரேடிக்கல் ஆட்ஸ் டு தி டபுள் பாண்ட் இன் எ வே டு ஃபார்ம் மோர் ஸ்டேபிள் ஆல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுதுனாக்கா இந்த
பை பாண்ட் இங்கே இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறதுக்கு இது ட்ரை பண்ணும். அப்போ இந்த பாண்ட் இங்கே பிரேக் ஆச்சுன்னா இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் புரோமின் கூட சேர்ந்துடும், இட் இஸ் பிஆர். இன்னொரு எலக்ட்ரான் இந்த கார்பன்லேயே இருந்துடும். இல்லைனாக்கா என்ன ஆகும்னா இதே பாண்ட் வந்து பிரேக் ஆகிறதுல இங்கே உள்ளதில் இங்கே ஒரு ஆட் எலக்ட்ரான், இங்கே ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, இந்த ஆட் எலக்ட்ரான் கூட சேர்ந்துச்சுனாக்கா CH2Br ஃபார்ம் ஆகும். புரியுதா? இந்த எலக்ட்ரான் பிரேக் ஆகிட்டு எது ஆட் எலக்ட்ரானாக இருக்கும், இரண்டுலேயுமே ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இந்த புரோமின் ரேடிக்கல் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கூட சேர்ந்துச்சுனாக்கா இந்த ப்ராடக்ட் வரும். இந்த புரோமின் ரேடிக்கல் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கூட சேர்ந்துச்சுனாக்கா இந்த ப்ராடக்ட் வரும், இங்கே ரேடிக்கல் இருக்கும், இந்த ஆட் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஃபார்ம் ஆகிடுது. அதில் எதை ஃபார்ம் பண்ணணுனாக்கா எது மோர் ஸ்டேபிளோ அதை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் இது வந்து ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் லெஸ் ஸ்டேபிள், இந்த ஸ்டெபிலிட்டி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் எது மோர் ஸ்டேபிள், செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் தான் மோர் ஸ்டேபிள். அடுத்தது அடிஷன் ஆஃப் HBr டு த செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ அப்போ என்ன ஆக்சுவலாக இந்த மெக்கானிசம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னாக்கா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைட் ஏ, அதாவது இங்கே வந்து இங்கே ஃப்ரீ ரேடிக்கல் போயிட்டு ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடுது. பிஆர் வந்து இது கூட சேர்ந்துச்சுனாக்கா ஏ ப்ராடக்ட், அதே பிஆர் இங்கே உள்ள ஆட் எலக்ட்ரான் கூட சேர்ந்துச்சுனாக்கா பி ப்ராடக்ட். இது லெஸ் ஸ்டேபிள், இது மோர் ஸ்டேபிள். அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுனாக்கா, திஸ் வில் again abstract another electron from the HBr and this forms minor product. This is the major product. ஏன் அப்படின்னாக்கா இதுதான் மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறதால இது வந்து மோர் ப்ராடக்ட். இந்த மாதிரி ரேடிக்கல் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆன்டி-மார்கானிக் ரூல். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் ரியாக்ஷன். பட் மெக்கானிசம்ங்கும் போது எப்படி நடக்குது, ஃபஸ்ட்டு பெராக்சைட்லேருந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல் HBrலேருந்து புரோமின் ரேடிக்கலை ஜென்ரேட் பண்ணி அந்த புரோமின் ரேடிக்கல் வந்து இங்கே ரேடிக்கலை ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு HBr கூட சேர்ந்துட்டு இட் இஸ் ஃபார்மிங் this product instead of the Markovnikov's product. So this is the mechanism of this anti-Markovnikov's rule. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா HCl பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் எதை விட HBr பாண்டு. அதனால் HCl வந்து இட் இஸ் நாட் கிளீவ்டு பை ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அதே மாதிரி HI வந்து ரொம்ப வீக்கு. அதனால் HI பாண்ட் வந்து பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகுனாக்கா அயோடின் வந்து திரும்பவும் கம்மியாக அயோடினாக மாறிடும். அதனால் இந்த பெராக்சைடு எஃபெக்ட் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் HBr and it is not observed in HCl and HI. ஓகே, அதுவே வந்து மெட்டல் கேட்டலைஸ்டு ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ஆஃப் CXCl3 இருந்துச்சுனாக்கா, இப்போ HBr பார்த்தோம், அதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் CXXனா எனி ஹேலைட் இருந்துச்சுன்னா அந்த அடிஷன் ரியாக்ஷனுக்கு பேர் தான் கராஷ் அடிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் டு alkenes. Alkenes they react with cold and concentrated sulfuric acid to form alkyl hydrogen sulfate. This is called alkyl hydrogen sulfate accordance with Markovnikov's rule. Markovnikov's rule படி பார்த்தாக்கா இந்த H2SO4 என்ன ஆகும்னாக்கா H+ ஆகும், HSO4 மைனஸ் ஆகும், நமக்கு ஆகும். அப்போ நெகட்டிவ் பார்ட் எங்கே போகும், இங்கே போகும். பாசிட்டிவ் பார்ட் எங்கே போகும், இங்கே போகும். அப்போ என்ன வரும், CH3. ஓகே, CH3 CH. ஓகே, CH. நெகட்டிவ் பார்ட் என்னது HSO4 மைனஸ். அது என்னது, அதான் பிரித்து போட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 4 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் இருக்கா, அதான் HSO4. அது எங்கே அட்டாச் ஆகுது, இங்கே அட்டாச் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல H+, அது இங்கே போய்டும் CH3. ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து மார்கானிகாஃப் சொல்யூஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட பேர் வந்து 2-propyl ஹைட்ரஜன் சல்ஃபேட். இதுதான் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு. ப்ரொப்பைலில் செகண்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இஃப் இட் அண்டர்கோஸ் ஹைட்ராலிசிஸ். Hydrolysis means that is the presence of water, it is broken. அப்போ இங்கே OH போட்டுக்கோங்க, இங்கே H போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனாக்கா CH3 CHOH CH3 ப்ரொப்பனாலும் இங்கே H2SO4 பிரித்து போட்டு பாருங்கள், H போட்டுக்கோ, இங்கே OH. ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா this will give a secondary alcohol. So this is the addition of sulfuric acid to alkenes. So addition of sulfuric acid to alkenes gives this 2-propanol. This is how the reaction occurs through Markovnikov's addition. Next one is oxidation. You know what is oxidation, right? இப்போ cold alkaline KMnO4 வச்சு ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஆகும், இப்போது எதுவுமே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அது என்ன ஆக போகுது, அது வந்து வேறொரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரெடியூஸ் ஆகும். ரிடக்ஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆனால் இது வந்து கோல்டு அல்கலைன்
KMnO4 அப்படிங்கிறது ஒரு ரியேஜென்ட், பேயர்ஸ் ரியேஜென்ட். அதாவது ரியேஜென்ட்னா என்ன, சொல்யூஷன் என்ன, வெறும் KMnO4னா சொல்யூஷன். அதுவே வந்து அல்கலைன் KMnO4 ரெண்டு விஷயத்தை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அ ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணுன்னா அல்கீன்ஸ் ரியாக்ட் வித் திஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட். வாட் இஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட்? இஸ் கோல்ட் அல்கலைன் KMnO4 டு ஃபார்ம் விசினல் டையால்ஸ். விசினல்னால் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த கார்பன், அதில் ஆல் அப்படின்னு ஆல்கஹால், டையால்னா அடுத்தடுத்த கார்பனில் 2 OH, so it forms the purple solution becomes dark green and then produces dark brown precipitate. இது ஆக்சுவலாக KMnO4 கலர் வந்து பர்பிள். இங்கே ஆக்சிடேஷன் நம்பரை பார்க்க வேண்டாம், எனக்கு கோல்டு அல்கலைன் ரியேஜென்ட்ன்றதில் ஆக்சிடேஷன் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. பட் என்ன ஆகுதுனாக்கா அதில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மாறுது. ஆக்சுவலி திஸ் KMnO4 is reduced and that alkene is oxidized அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆகுது, CH2 double bond CH2 plus H2O in the presence of cold dilute alkaline KMnO4, that is Bayer's reagent at 273 Kelvin. This is getting oxidized. Oxidized means what? OH and OH, it is oxidized. So ethane 1,2-diol, that is called as a vicinal diol is formed and MnO2 is precipitated. இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +4 தான் இருக்கும். இதுதான் ரியாக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. கலரை வச்சு தான் ஒரு ரியாக்ஷன் நடக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். அப்போது மெஜந்தா கலர், அந்த பர்பிள் கலர் என்னவா மாறும்னா டார்க் ப்ரௌனாக மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலாக இது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ரெடியூஸ் ஆகிருக்குன்னா இங்கே வந்து இது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. இது வந்து மெயின் ப்ராடக்ட்டு. இது வந்து we can understand whether the reaction had occurred by this color change. ஸோ அதே வந்து வித் அசிடிஃபைட் KMnO4, இதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன ஆகும், இந்த நடுவில் கண்டிப்பாக ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆல்டிஹைட் கீட்டோன் ஃபார்ம் ஆகலாம், ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகலாம், இல்லை ஆசிட் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் இங்கே வந்து செகண்டரி ஆல்கஹால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீட்டோன் தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஜென்ரல் விஷயம். நெக்ஸ்ட் இயர் கூட உங்களுக்கு ஆல்கஹால் லெட்டர்ஸ் எல்லாம் வரும். பட் இங்கே யூ நீட் நாட் பாதர் அபவுட் தட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு அல்கீனை வந்து KMnO4 கூட போடும்போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கீட்டோன். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ பி கன்வெர்டட் இன்டு aldehyde and acid. Depending upon the position of the double bond, it may be either converted into ketone or aldehyde and finally it will be converted into acid. அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இது ஆல்கஹாலாக மாறி அதுக்கப்புறம் கீட்டோனாக மாறுது, இல்லை ஆல்கஹாலாக மாறி அதுக்கப்புறம் ஆல்டிஹைடாக மாறுது, ஆசிடாக மாறுது. இப்போ ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த KMnO4 ரெடியூஸ் ஆகும். அப்போ KMnO4 ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் என்ன ஆகுது, பர்பிள் கலர் பிகம்ஸ் கலர்லெஸ். KMnO4 பர்பிள் கலர் வந்து இந்த மாதிரி அல்கீன் கூட ரியாக்ட் பண்ணும்போது கலர்லெஸ்ஸாக மாறுது. ஏன்னாக்கா இது வந்து ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஏற்கனவே ஒரு அன்சாச்சுரேஷனுக்கு ஒரு டெஸ்ட் படித்தோம் நம்ம, ப்ரோமின் வாட்டர் அதை டீகலரைஸ் பண்ணுதுன்னு. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது, அங்கே வந்து டைப்ரோமோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி, அதே மாதிரி இங்கே வந்து இது ரெடியூஸ் ஆகிறதாலையும் KMnO4 என்ன பண்ணும், டீகலரைஸ் பண்ணும். இதுவும் வந்து அடுத்த டெஸ்ட் ஃபார் திஸ் alkene, ஓகே, அன்சாச்சுரேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், இதில் முன்னாடியே சொல்லியிருக்க கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன் ஃபார் திஸ் அல்கீன்ஸ் என்னென்னாக்கா 2 இருக்குது. ஒன்று ஓசோனாலிசிஸ், இன்னொன்று பாலிமரைசேஷன். நெக்ஸ்ட் அதை பற்றி பார்ப்போம்.